சொர்க்கம் இதுதானம்மா அப்படிங்கிற சாங்கை உங்களுக்கு தாங்க டெடிகேட் பண்ணுவேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள். நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்து அந்த சரௌண்டிங்ஸ்லேயே வாழணும்னு ஆசையாக இருக்குது. நைட் எல்லாமே எனக்கு உங்கள் வீட்டுக்கு வர மாதிரியே கனவு வருது சிஸ்டர். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது வீடு ரெண்ட்டுக்கு இருக்குதா, இல்லை ஏதாவது லேண்டு சேல்ஸுக்கு இருக்குதா இப்படின்னு நிறைய டிஎம்ஸ் பண்ணி கேட்குறீங்க. எனக்கு பர்சனலாக எனக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா எனக்கு விளையாட்டு கேட்குறீங்களா இல்லை சீரியஸாகவே கேட்குறீங்களான்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குங்க. உண்மையாகவே நான் ஃபர்ஸ்ட்லாம் இதை பற்றி யோசிக்கவே மாட்டேன், இந்த பிளேஸ் இதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டேன். பட் இவ்வளோ என்கொயரிஸ், இவ்வளோ கமெண்ட்ஸு, இவ்வளோ பாசிட்டிவாக வரும்போது ஆமாம் இல்லை இது கரெக்ட் தாங்க, நம்ம கண்டிப்பாக லக்கி தான், இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்றதுக்கான கொடுப்பனை நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ எவ்வளவோ பேர் எந்த சுச்சுவேஷன்லையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக ஒரு மாதிரி இயற்கையோடு ஒரு கலந்து வாழ்கிறது எவ்வளோ ஒரு பெரிய வரம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு வந்து வரும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான்க்கான்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். உங்களோட லைஃப் மாதிரியே எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதே மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இதே மாதிரி வாழ்க்கை இப்போ இல்லாட்டியும் கூடிய சீக்கிரத்தில் அமையுங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்ததுங்க. அன்னைக்கு டேயில் அமாவாசை. ஸோ எங்கள் காட்டுக்குள்ளேயே கன்னிமார் கருப்பராயர் கோவில் இருக்குது. எப்போவுமே அமாவாசை அப்போ அங்கே பூஜை ஆகுங்க. நாங்கள் காலையில் போய் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ காலைல மாமா வந்திருந்தார், அத்தை எல்லாருமே போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் மாட்டுக்கிட்ட இருந்தே சாணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பளிச்சுன்னு கூட்டி, ஏன்னா நிறைய மரம் இருக்குதுங்க, பெரிய பெரிய மரம், அதுலேருந்து இலைகள் விழுந்துகிட்டே இருக்கும். பளிச்சுன்னு கூட்டி சாணி எல்லாமே போட்டு கோலம் போட்டுவிட்டு வந்துட்டுங்க. வந்ததுக்கப்புறமா காலையே சுண்டல் ஊற வச்சுட்டு போயிட்டேன். சாப்பாடு செய்யலான்னு பிளான் இருந்தேன், பட் சாப்பாடு செய்யறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஸோ வந்ததையுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சுண்டல் போட்டு வச்சுட்டேங்க. ஒரு 10 விசில் விட்டேன், ஏன்னா நைட்டே ஊற வைக்கல, அதனால் காலையில் ஊற வச்சதுனால ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி அதிசயமாக சாரீ கட்டியிருந்தேன். எங்காவது தூரமாக கோயிலுக்கு போகிறதுனா, குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போகிறேன்னா சாரீ மட்டும்தான் கட்டிட்டு போவாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு இங்கேயே சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரீ வந்துட்டு ஸ்டாண்டாக போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே வேவ் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வெயிலுக்கு சாரீ வேவ் பண்ணால் ஒரு மாதிரியே இருக்குங்க, எப்படா மாற்றலான்னு இருப்பேன். பட் இது வந்துட்டு எனக்கு மாத்திரக்கும் கூட மனசு இல்லை. வந்ததுக்கப்புறம் கூட சமைச்சு முடிச்சுட்டு தான் சாரியே நான் சேஞ்ச் பண்ணேன். பேஜ் டேக் பண்ணுற தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள், பார்க்குறக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சுண்டல் எல்லாமே தாளித்து சம்பளத்தில் எடுத்து போட்டுட்டு பால் எல்லாமே அத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அத்தை வந்துட்டு குட்டி பேபி வச்சுட்டு வீட்லேயே இருந்துட்டாங்க. பூஜை ஆகிறப்ப வரேன்னு சொல்லிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பி வந்துட்டேங்க. பூஜை எல்லாமே ஆகி சூப்பராக அலங்காரம் பண்ணி திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சுண்டல், அதுக்கப்புறம் அவள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு இப்படி தான் என்னோடய அமாவாசை நாள் போச்சுங்க. நல்ல வேளை சண்டே வந்துச்சு, ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு லீவு.